ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். திருத்தணி அருகே தெக்கலூர் கிராமத்தில் கடந்த 14 நாட்களாக குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் இல்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழன், அங்கு தெக்கலூரில் பொதுமக்கள், கிராம மக்கள் 14 நாட்களாக குடிநீர் இல்லாமல் தவித்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக தற்போது அங்கு எத்தகைய சூழல் நிலவுகிறது? காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். ஆக அங்கு எத்தகைய சூழல் நிலவுகிறது? விரிவான விவரம் என்ன? நிச்சயமாக பார்க்கலாம் கனகதாரா. திருத்தணி அருகே குடிநீர் கேட்டு போராடிய பொதுமக்கள் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று காவல்துறையினர் கைது செய்தனர். பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் கடும் வாக்குவாதம் அந்த பகுதியில் நிலவி வருகிறது. குறிப்பாக பார்க்கலாம், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தெக்கலூர் கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் சுமார் 14 நாட்களாக குடிநீர் விநியோகம் நடைபெறவில்லை, மின்சாரம் மற்றும் தெருவிளக்கு வசதிகளும் இல்லை என குற்றச்சாட்டு. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் திருத்தணி பள்ளிப்பட்டு மாநில நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்கலாம், குடங்களை வைத்துக் கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு தொடர்ச்சியாக 2 மணி நேரத்துக்கும் மேலாக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 2 மணி நேரத்துக்கும் இந்த நீடித்த போராட்டத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் ஊராட்சி நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து காலதாமதமாக வந்த திருத்தணி காவல் நிலைய ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆண்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் ஏற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் குடிநீர் கேட்டு போராடியது தவறா, எங்களை ஏன் கைது செய்யுங்கள் என்று காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிறகு காவல்துறையினர் தொடர்ச்சியாக பெண்களிடம் இப்படி அவர்களை கைது செய்து ஈடுபடும் போது பெண்கள் தடுத்த போது பெண்களிடம் இப்படி அநாகரிகமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று காவல்துறையிடம் பொதுமக்கள் தெரிவித்தனர். ஆண்களை கைது செய்யும் போது தடுத்து நிறுத்திய பெண்களை போலீசார் சாலை மறியல் செய்தால் கைது செய்வோம் என்று மிரட்டியதால் பொதுமக்கள் குடிநீர் தண்ணீர் வரவில்லை என்று சாலை மறியல் செய்ததால் எங்களை அராஜமாக கைது செய்வீர்களா என்று காவல்துறையினர் குற்றச்சாட்டை வைத்தனர். அதைத் தொடர்ந்து நாங்கள் தமிழக முதலமைச்சரான அவர்களுக்கு தான் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை செலுத்தினோம். இந்த பிரச்சனைகள், இந்த குடிநீர் பிரச்சனை, அநேக பிரச்சனைகளை தீர்த்து விடுவார் என்று நாங்கள் எண்ணினோம். ஆனாலும் எங்களை இதுவரையும் இந்த பிரச்சனைகளை தீரவில்லை. சுமார் 14 நாட்களாக குடிநீர் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த நேரங்களில் காவல்துறை அராஜகமாக எங்களை குண்டுக்கட்டாக கைது செய்வது, பெண்களிடம் அநாகரிகமாக நடப்பது, இதை தமிழக முதலமைச்சர் உடனடியாக காவல்துறை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல குடிநீர் பிரச்சனைகளையும் அதே போல மின்சார பிரச்சனை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழன். Sandra.